வைகை அணையிலிருந்து மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்களின் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. 45,041 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி அடையும். நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு என ரெட் அலர்ட். நெல்லை, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை. வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவிகளில் குளிக்க தடை. வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குளிக்க 2ஆம் நாளாக கட்டுப்பாடு. பிரதான பகுதி தவிர்த்து மற்ற பகுதிகளில் குளிக்க அனுமதி. உத்தராகண்டில் மோசமான வானிலையால் விபத்துக்குள்ளான தனியார் ஹெலிகாப்டர். கேதார்நாத்துக்கு புனித யாத்திரை சென்றவர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்த சோகம். சைப்ரஸ் நாட்டுக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. கனடாவில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார். குரூப் 1 மற்றும் குரூப் 1A முதல்நிலை தேர்வு தொடங்கியது. மொத்தம் 2,49,296 பேர் எழுதுகின்றனர். டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடும் முதலமைச்சர். 5,28,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். தந்தையர் எப்போதும் தியாக தீபங்கள் தான் என அன்புமணி தந்தையர் தின வாழ்த்து. அன்பாக வளர்ப்பது தந்தையரின் திருப்பணி என்றும் ட்விட்டர் பதிவு. பாமக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து வடிவேல் ராவணனை நீக்கிய ராமதாஸ். முரளி சங்கர் என்பவரை பொதுச் செயலாளராக நியமித்து உத்தரவு. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு 4ஆம் கட்டமாக பரிசு வழங்கும் விஜய். சென்னை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 39 தொகுதி மாணவர்கள் பங்கேற்பு. டூரிஸ்ட் ஃபேமிலி படக்குழுவினருக்கு நடிகர் ரஜினிகாந்த் பாராட்டு. இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் உள்ளிட்டோரை நேரில் அழைத்து வாழ்த்தினார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். சந்தையில் கடைகளை இடித்து புதிதாக கடைகள் அமைக்க எதிர்ப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் காரில் வந்து கோழி திருட்டு. CCTV காட்சிகளை வைத்து காவலர்கள் விசாரணை. இஸ்ரேலின் தாக்குதலால் ஈரான் நாட்டின் ராணுவ தளபதிகள் 9 அணு விஞ்ஞானிகள் கொலை. ட்ரோன் தாக்குதலால் ஈரானில் தீப்பற்றி எரியும் எரிவாயு உற்பத்தி நிலையங்கள். இஸ்ரேலின் பல நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதலை தொடரும் ஈரான். டெல் அவிவ், ரிஷோன் நகரங்களில் ஏராளமான கட்டடங்கள் சேதம், 6 பேர் உயிரிழப்பு. இயக்குனராக அறிமுகமாக உள்ள நடிகர் பார்த்திபனின் மகன் ராக்கி த்ரில்லர் கதையை இயக்க உள்ளதாக அறிவிப்பு. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் டெல் அவிவ் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்திருக்கிறது. அணுகுண்டு தயாரிப்பில் ஈரான் தீவிரம் காட்டுவதாக கூறி அந்நாட்டின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் வியாழக்கிழமை தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் 4 அணுசக்தி உலைகள் சேதமடைந்தன. அணு விஞ்ஞானிகள், ராணுவ தளபதிகள் உட்பட 78 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது.
இஸ்ரேலின் டெல்அவிவ், ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள ராணுவ மையங்கள், விமானப்படை தளங்களை குறிவைத்து குண்டு மழை பொழிந்து வருகிறது. இதில் பெரும்பாலான ஏவுகணைகளை அயர்ன் டோம் என்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி இஸ்ரேல் முறியடித்தது. எனினும் வான் பாதுகாப்பு அமைப்பை மீறி ஒரு சில ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கி அழித்தன. இதனால் டெல்அவிவ் நகரில் ஏராளமான கட்டடங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்தன. பல இடங்களில் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்ட நிலையில் கரும்புகையும் சூழ்ந்து காட்சியளித்தது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காங்கிரீட் குவியலுக்குள் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என மோப்பநாய்களின் உதவியுடன் தேடி வருகின்றனர். ஈரான் நடத்திய தாக்குதலில் 10 வயது சிறுவன் உட்பட 8 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதனிடையே இன்று காலை முதல் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. துணை ஆட்சியர், டிஎஸ்பி உள்ளிட்ட பணியிடங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், வணிக வரி உதவி ஆணையர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர் உட்பட 70 காலி பணியிடங்களை நிரப்ப குரூப் 1 தேர்வு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வுக்கு 2,49,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர். இந்நிலையில் குரூப் 1 தேர்வு இன்று காலை தொடங்கியது. இதற்காக மாநிலம் முழுவதும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் 170 தேர்வு மையங்களில் 41,094 பேர் தேர்வு எழுதுகின்றனர். இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள மாநில அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பிரபாகர் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு 12,000 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாக கூறினார். இந்த எக்ஸாம் அடுத்த பிப்ரவரிக்குள்ள நம்ம ரிசல்ட் போட்டுருவோம். அந்த டைம்ல அடுத்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் வந்துடும். இந்த சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேர்வோட ஆரம்பத்தில் ஒரு நம்ம சீட்ஸ் சொல்லுவோம். ஆனா தேர்வோட முடிவு அறிவிக்கிற வரைக்கும் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். அதனால நம்ம எல்லா ரிக்வெஸ்ட்டும் நமக்கு வரணும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்றது இல்ல. ஒரு உத்தேசமான ஒரு இலக்கை வச்சுட்டு நம்ம தேர்வு நடத்திடுறோம். அப்புறம் தேர்வு நடைமுறை இந்த ஓராண்டு நடக்கிறப்போ கூடுதலாக வேகன்சிஸ் இருந்தாலும் அதுக்காக தனியாக நம்ம தேர்வு வைக்கிறது இல்லை. இந்த தேர்வுல இதை நம்ம சேர்த்து மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுப்போம். முன்னதாக இந்த தேர்வு மையத்திற்கு காலை 9:30 மணிக்கு பிறகு வந்த பெண் தேர்வரை காவலர்கள் உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டனர். இதனால் அந்த தேர்வர் சோகத்துடன் சென்றார்.